الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر ولم يخش إلا الله فعسى أن يكون من المهتدين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة. صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, உலகம் முழுக்க அனைத்து மக்களிடமும் பொது காரியங்களுக்காக அல்லது தர்ம காரியங்களுக்காக சொத்துக்களை எழுதி வைப்பது வழக்கத்தில் உள்ள ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்து சமயத்தில் தர்ம சாஸ்திரம் என்று ஒரு தனி பகுதி இருக்கிறது. அது மக்கள் தமது சொத்துக்களை தர்மம் செய்ய தூண்டிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கம் எந்த அளவுக்கு தர்ம சிந்தனையை மக்களுக்கு சொல்லுகின்றதோ அதைவிட வேறு யாரும் அதிகமாக சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் இந்து சமயத்திலேயும் ஒரு தர்ம சாஸ்திரம் என்று சிலர் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்ம சாஸ்திரத்தில் சில செய்திகளை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த செய்திகள் இந்து சமய மக்களையும் தர்ம சிந்தனையுடையவர்களாக தூண்டுவதற்கு ஒரு காரணமாக இருந்துகின்றிருக்கிறது. அதுல ஒரு சம்பவத்தை, ஒரு சின்ன புராண கதையை எழுதுகிறார்கள். இந்து புராணங்களில் உள்ள ஒரு கதை. பசுவும் பன்றியும் ஒரு தடவை பேசிக் கொண்டன. பன்றி கூறியது, உனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கின்றது? என்னை கண்டால் மக்கள் விலகி ஓடுகிறார்களே என்று கேட்டது. அதற்கு பசு, நான் என்னிடமிருந்து பலதை மக்களுக்கு கொடுக்கின்றேன், பாலை கொடுக்கின்றேன், அதே போன்று பல விஷயங்கள் என்னிலிருந்து மக்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதன் பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், அதனால் என்னை நேசிக்கிறார்கள். நீ உயிருடன் இருக்கும் வரை எதையும் கொடுப்பதில்லை, இறந்த பிறகுதான் என்ன பயன்? இறந்த பிறகு உன்னுடைய அந்த
மாமிசத்தை சிலர் உண்ணுகிறார்கள், சிலர் உன்னுடைய தோலை, உன்னுடைய அந்த மாமிசத்தை கொண்டு சில விஷயங்களை செய்கின்றார்கள். இறந்த பிறகு நீ உன்னுடைய பொருளை கொடுத்து என்ன பயன்? இருக்கும் பொழுது கொடுப்பதுதான் மக்களுக்கு நல்ல பயனை தரக்கூடியதாக இருக்கின்றது. நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் மக்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கின்றேன், கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நீ அதனால் மக்கள் என்னை நேசிக்கின்றார்கள், என்னோடு வருகின்றார்கள், என்னை விரும்புகிறார்கள். ஆனால் நீ இருக்கும் பொழுது எதுவும் மக்களுக்கு கொடுப்பதில்லை, அதனால மக்கள் உன்னை விட்டும் விரண்டு ஓடுகிறார்கள் என்று இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புராண கதையில சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. தர்மம் செய்யாத மனிதனை பற்றி பன்றியின் நிலையளவுக்கு தாழ்த்தும் இந்த சிந்தனையால் இந்துக்களிலும் தாராளமான தர்ம சிந்தனைகள் தோன்றியுள்ளன. இந்துக்கள்லையும் நிறைய பேர் செல்வந்தர்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த காலத்தில் நிறைய குளங்களை நாம் பார்க்கலாம். அந்த பக்தியில் பணக்காரர்கள் இருப்பவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு பிறருக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள செய்தியை, விஷயத்தை நம்ம விட்டு செல்லணும் அப்படின்ற மரபு ஒரு இடத்துல இருந்துச்சு. நமக்கு பிறகு நம்ம செஞ்ச ஒரு விஷயம் மக்களுக்கு பிரயோஜனம் தரணும் என்பதற்காக எங்கேயாவது குளத்தை தோண்டி நீர்நிலைகளை உருவாக்கி மக்கள் இதுல குளிக்கட்டும், மக்கள் இதுல தண்ணீர் பருகட்டும், மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளட்டும், நம்ம பிறகு நம்ம மரணித்த பிறகும் நம்முடைய தேவைகள் நமக்கு நல்ல பேர் கிடைக்கட்டும் என்று எண்ணம் இந்துக்கள்கிட்டே இருந்துச்சு. அன்பானவர்களே, அப்ப அது போன்ற சிந்தனையுடையவர்கள் பல காலங்கள்ல இஸ்லாமியர்கள்ல நிறைய மக்கள் இருந்தது போன்று இந்துக்கள்லையும் சில பேர் இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கும் பார்த்தோம் சொன்னா ஆங்காங்கே நிறைய குளங்கள், பொது மக்கள் தங்குவதற்கான ஒரு இடங்கள், அதே போன்று நிறைய மக்கள் தேவைக்காக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் இதெல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்படி இஸ்லாமியர்கள் மக்களுக்காக வக்ஃபுடைய சொத்தாக அல்லாஹ்வினுடைய பாதையில மக்கள் பயன்பெற வேண்டும் என்று பள்ளிவாசல்களை கட்டி விடுகிறார்கள், மதரசாக்களை தீனுடைய காரியங்கள் பெருக வேண்டும், ஏழை மாணவர்கள் படித்து மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மதரசாக்களை கட்டுகிறார்கள், லைப்ரரிகளை அந்த புத்தகங்களை படிப்பதற்காக ஒரு கிதாபுகளை கொண்டு வந்து பள்ளிவாசல்களில் வைக்கின்றார்கள், லைப்ரரிகளில் வைக்கின்றார்கள், குர்ஆனை பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செய்கின்றார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் நிரந்தரமான நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம். அல்லாஹ் தஆலா இந்த காரியத்தை மக்களுக்கு ஊக்குவிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த காரியத்தை மக்களுக்கு ஊக்குவிக்கின்றார்கள். இதை செய்வதனால் நிறைய நன்மை இருக்கின்றது என்பதற்காக மக்கள் அந்த காலத்திலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு அல்ல, அதற்கு முன்னிருந்த காலத்திலிருந்தே வக்ஃப் என்பது இருக்கின்றது. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த நபிமார்கள், பல சரித்திர படைத்த பெரும் பெரும் இஸ்லாமிய அரசர்கள், அவர்களெல்லாம் இந்த வக்ஃப் நிர்வாகத்தை, வக்ஃப் சொத்தை நல்ல முறையில் நிர்வகித்து மக்களுக்கு பயன் தரும் வகையில் நல்ல ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள். இன்றைய காலம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முன்னால் இருந்து நபி அவர்களுடைய காலத்திலும் இந்த சட்டம் என்பது இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் நபி அவர்கள் வகுத்து கொடுத்த வக்ஃபுடைய அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும், யார் அதை நிர்வகிக்க வேண்டும், எந்த வகையில் செலவழிக்க வேண்டும், எப்படியெல்லாம் வரவு செலவை கணக்கிட வேண்டும் என்பதையெல்லாம் மார்க்க சட்ட வல்லுநர்கள் அதை கிதாபுகளாக தொகுத்து மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஹிதாயா என்ற அரபி கிதாப் ஒன்று இருக்கின்றது. ஹனபி மதுஹபை சார்ந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த கிதாபுல
வக்ஃப் என்ற ஒரு தனி கிதாபே இருக்கு, தனி பாகமே இருக்கின்றது. அந்த பாகத்துல வக்ஃப் சொத்தை எப்படி கையாள வேண்டும், யார் யார் நிர்வகிக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், எதுவெல்லாம் செய்ய வேண்டும், எதுவெல்லாம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் அதுல பல சட்டங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாம் சரியான முறையில் பின்பற்றினால், அதை சரியானவர்கள் நிர்வகித்தால், இந்த வக்ஃபுடைய சொத்து என்பது கியாமத்து வரை பாதுகாக்கப்படும். அது வழி தவறி வேறு சிந்தனையுடையவர்களுடைய கைக்கு போனால், மாற்று மதத்தினர்கள், இஸ்லாத்தின் வெறுப்புணர்வுடையவர்கள், அவர்களுடைய சிந்தனைக்கு, அவர்களுடைய கருத்திற்கு இதனுடைய உரிமை என்பது போனதென்றால், அவர்களுடைய சிந்தனைக்கு தக்கவாறு இதை தவறாக பயன்படுத்துவார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னமா யஅ்முரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இன்னமா யஅ்முரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருக்கணும். பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிரி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ அகாமஸ் ஸலாத்த வ ஆத்தஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, தொழுகையாளிகளாக நிர்வாகிகள் இருக்க வேண்டும். தான தர்மம் செய்யக்கூடிய வசதி படைத்தவர்களாக, ஜக்காத்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நிர்வாகிகள் எப்படிங்க இருக்கணும்? செல்வந்தர்கள் நிர்வாகிகளாக இருக்கணும். அதுவும் செல்வந்தர்கள்னா தொழுகையாளியாக இருக்கணும். தான தர்மம் கொடுக்கக்கூடிய, ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த சிந்தனை படைத்தவர்களாக, செல்வ சீமாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. அது மட்டுமல்ல, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயப்படணும், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படாதவர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள், வக்ஃபு உடைய அந்த சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பயப்படக்கூடியவர்களாகவா இருக்கிறார்கள்? நிறைய இடங்கள்ல அந்த பயம் இல்லாதவர்கள் நிர்வாகிகளாக இருந்து நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தானம். அன்பானவர்களே, மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த சஹாபாக்களுக்கு குடிப்பதற்கு நல்ல நீர் இல்லை. ஒரே ஒரு கிணற்றில் மட்டும் மதுரமான நீர் இருந்தது. மக்காவில் அவங்க ஜம்சம் தண்ணியை குடித்து வாழ்ந்தவர்கள் மக்கத்து முஹாஜிர்கள். மக்காவுல ஜம்சம் தண்ணீர், அதனுடைய சுவையான அந்த தண்ணீரை அருந்தி பருகி வாழ்ந்த அந்த மக்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு நல்ல நீர்நிலை இல்லை, மதுரமான தண்ணி கிடைக்கல, சுவையான தண்ணி கிடைக்கல. அல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த கஷ்டத்தை போக்குவதற்கு அந்த நேரத்தில் ஒரே ஒரு கிணறு இருந்துச்சு, பிஹ்ரே ரூமான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு கிணறுல மட்டும் மதுரமான தண்ணி இருந்துச்சு, இனிப்பான நல்ல சுவையான தண்ணி. இப்ப அந்த தண்ணீர், மக்கள் போய் அந்த தண்ணீரை இறைக்க வேண்டும் என்றால் அந்த கிணறு ஒரு யூதனுக்கு சொந்தமானதாக இருந்தது. யூதன் தினமும் அந்த நீரை பருகுவதற்கு, வாங்குவதற்கு குறிப்பிட்ட அளவுக்கு இவ்வளவு காசு என்று அநியாயமான முறையில வசூலித்து அந்த நீரை கொடுத்து கொண்டிருந்தான், விற்று கொண்டிருந்தான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யஷ்தரி பிக்ர ரூமா, யார் இந்த ரூமா என்ற கிணறை விலைக்கு வாங்கி ஃபயஜஅல் ஃபீஹா தல்வஹு மஅ தலாயில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு அந்த நீரிலிருந்து, அந்த கிணற்றிலிருந்து நீரை யார் பருகுவதற்கு கொடுப்பார்களோ
அவர்களுக்கு பிகைரில்லஹு, அது மிகப்பெரிய கூலியை தரக்கூடியதாக இருக்கும். என்னவென்றால் பில் ஜன்னா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு வாளி தண்ணீரை வாங்கி மக்களுக்கு நீங்க கொடுத்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நன்மையில் எப்பொழுதும் முந்திக் கொள்ளக்கூடிய ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். மக்களுடைய குறையை துடைப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திர்ஹங்களை தானம் செய்தவர்கள். அவர்களிடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த யகூதி இடத்தில் சென்று, இந்த கிணறை எனக்கு கொடுத்து விடு, என்ன விலை சொன்னாலும் நான் தாரேன். 40,000 திர்ஹம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த யூதன் சொன்னான், எனக்கு இதை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்பதனால கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இதை எவ்வளவு விலை சொல்கின்றாயோ அதை நான் கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன், ஆனா அதுல பாதி உரிமை உனக்கு இருக்குது. ஒரு நாள் நான் நீர் எடுத்துக் கொள்கின்றேன், ஒரு நாள் உனக்கு சொந்தம், நீ நீர் எடுத்துக்கொள். அப்ப 40,000 திர்ஹம், பல லட்சம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த காசை கொடுத்து அவர்கள் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களிடத்துல சொன்னாங்க, என்னுடைய பொறுப்புள்ள அந்த நாளில் நீங்கள் நீரை எடுத்துக் கொள்ளுங்கள், குடிப்பதற்காக தேவைக்காக இலவசமாக நீரை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, முஸ்லிம்களுக்கு இந்த செய்தி எட்டியது. எல்லோரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அந்த பிஹ்ரே ரூமா என்ற அந்த கிணத்தில் இருந்து நீரை எடுத்து பருகினார்கள், தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றினார்கள். அன்பானவர்களே, மறாநாள் அந்த யகூதி கிணற்று பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறான், யாராவது நீர் வாங்க வருவாங்களா, தண்ணீர் வாங்க வருவாங்களான்னு. யாருமே வரல. மக்களிடத்துல இந்த எண்ணம் வந்துருச்சு, ஒரு நாள் ஃப்ரீயா கிடைக்கும் பொழுது நம்ம எதுக்கு இன்னொரு நாள் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அதனால அந்த யகூதி பார்த்தான், நமக்கு இதுல எந்த வருமானம் இல்லை என்பது போது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, உன்னுடைய மீதி பகுதியையும் என்கிட்ட கொடுத்திருப்பா, பாதி உரிமை உன்கிட்ட இருந்துச்சுல, மீதி பாதியையும் எனக்கு கொடுத்திரு, நான் பணம் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது மீண்டும் அவர்கள் பணம் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்தார்கள். முஸ்லிமீன்களுக்காக, ஈமான் கொண்டவர்களுக்காக வக்ஃப் செய்தார்கள். அந்த வக்ஃபுடைய அந்த கிணறு இன்று வரை நீரை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை சுற்றி பல ஆயிரக்கணக்கான பேரித்த மரங்கள் நடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை பொதுமக்களுக்காக செலவு செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வக்ஃப் செய்யப்பட்ட, அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்பட்ட அந்த கிணற்றினுடைய பரக்கத்தினால் பல ஹோட்டல்கள் ஹரமுக்கு பக்கத்திலேயே இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க பேர்ல இருக்கும். அந்த ஹோட்டல்கள்ல வரக்கூடிய வருமானமும் வக்ஃப்ல சேர்க்கப்பட்டு இன்று வரை அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மதீனத்து மக்களுக்கு அரசாங்க சொத்து கிடையாது. எத்தனை காலம் கடந்தாலும் கியாமத்து வரை அது வக்ஃபுடைய சொத்தாக, மக்களுக்கு பலன் தரக்கூடிய சொத்தாகவே இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. அன்பானவர்களே, 1400 ஆண்டு காலம் கடந்த பிறகும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதோ செய்த அந்த நன்மை இன்று வரை அவர்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த வக்ஃபினுடைய தாற்பயத்தை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, மஸ்ஜித் நபவியை சுற்றி இருக்கக்கூடிய சில ஹோட்டல்கள் அவர்களுடைய பெயரில் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். இந்த கிணற்றில் இருந்து வந்த அதன் பக்கத்தில் இருந்து அந்த பேரித்தம்பலத்தினுடைய அந்த வருமானத்தில் ஒரு ஹோட்டலை கட்டி அந்த ஹோட்டல்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வக்ஃப் சொத்துல சேர்த்து அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று ஒரு சரியான முறையில். அன்பானவர்களே, அப்ப நம்ம வக்ஃப் சம்பந்தமான சில சட்ட திட்டங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் செய்வதற்கு சில நிபந்தனைகளும் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவது நிபந்தனை, கிதாபுகள் எழுதுகிறார்கள், சுவாதீனம் உள்ள சொத்தில் மட்டும் வக்ஃப் செய்ய முடியும்.
அதாவது ஒரு பொருள் கொடுக்கறாங்க, பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செய்யறாங்கன்னு சொன்னா நல்ல பொருளை கொடுக்கணும். அதுல சரியான முறையில் அந்த பொருள் தரமில்லாத பொருளாக இருக்கிறது என்றால் அதை வக்ஃப் செய்வது கூடாது என்பதும், ஒருவருக்கு சொந்தமான சொத்து இன்னொருவரின் சுவானதனத்தில் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது அதை வக்ஃப் செய்ய முடியாது. இப்போ ஒருத்தருடைய பொருள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க, நாங்க அதை வக்ஃப் செய்யறோம் சொன்னா அது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவருடைய கட்டமைப்புல, அவருடைய சொந்தத்திலேயே, அவருடைய பாதுகாப்பிலேயே அந்த பொருள் இருக்கும் பொழுதுதான் அதை வக்ஃப் செய்ய முடியும். அன்பானவர்களே, அடுத்ததாக சொல்கின்றார்கள், வக்ஃப் செய்யப்படும் பொருள் நடப்பில் உள்ளதாக இருக்க வேண்டும். பொதுவாக அல் மௌகூஃபு ஐனன், ஒரு பொருள் அவர்கிட்ட இருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல நான் இவ்வளவு பணம் கட்டி இருக்கிறேன், அதுல இருந்து என்ன வருமானம் வருமோ அதை நான் வக்ஃப் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுவது வக்ஃப்ல போய் சேராது. அவர்கிட்ட செல்வம் அவர் கையில இருக்கணும், அந்த கையில இருக்கும்போது அதை கொடுத்து வக்ஃப் செஞ்சா அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று நல்ல காரியங்களுக்கு தான் வக்ஃப் செய்ய முடியும். தீய காரியங்களுக்கு செல்வத்தை வக்ஃப் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்க விஷயம் மார்க்கம் சார்ந்தது, மக்களுடைய தேவை சார்ந்தது, மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், பள்ளிவாசல், அல்லாஹ்வினுடைய இறையில்லங்கள், மதரசாக்கள், இது போன்ற காரியங்கள், நல்ல காரியங்களுக்காக வக்ஃப் செய்யப்பட வேண்டுமே தவிர தீய எண்ணத்தோடு தீயவர்கள் பயன்படுத்துவதற்காக வக்ஃப் செய்வது அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வக்ஃபாக இருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்து சொல்கின்றார்கள், வக்ஃப் என்ற எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் அமலாக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட காலம் வரை இது வக்ஃப், அதற்கு பிறகு இது எனக்கு சொந்தம். குறிப்பிட்ட ஒரு சில காலங்களுக்கு இதை நான் வக்ஃப் செய்கிறேன், அதற்கு பிறகு நான் விரும்புவதை செய்வேன் என்றால் அது வக்ஃபுடைய பொருளாக ஆக்கப்படாது, அந்த வக்ஃபும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வக்ஃப்னா என்னங்க? அல்லாஹ்வுக்காக கொடுத்துடணும், கொடுத்த பிறகு அதுல சொந்தம் கொண்டாடக்கூடாது. நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன், ஆனா நான் அதுல சொந்தம் கொண்டாடுவேன். அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டு அது எனக்கு சொந்தமானது என்று சொந்தம் கொண்டாடுவது வக்ஃபுடைய பொருள் அல்ல. அது அவருடைய நியத்து சரியில்லை. வக்ஃப் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்காக தானம் செய்த பிறகு அது அல்லாஹ்வினுடைய அந்த பொருள் அது சேர்ந்துடும். அதை கொண்டு முஸ்லிமீன்கள், முஃமினீன்கள், ஏழைகள், முடியாதவர்களுக்கு வக்ஃப் நிர்வாக சபை யார் நிர்வகிக்கின்றார்களோ அதை சரியான முறையில் அதை செலவழிக்க வேண்டும். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, அதே போன்று வக்ஃபிற்கு பொருந்தாத நிபந்தனைகள் கூடாது. தனக்கு அதை விற்கவோ அல்லது அன்பளிப்பாகவோ உரிமை விடுவதற்கோ எந்த நிபந்தனையும் கிடையாது. ஒருத்தர் வக்ஃப் செஞ்சுட்டாரு, செஞ்ச பிறகு அதை நான் விற்கிறேன்னு சொல்றாரு, அல்லது அதை நான் வேற ஒருவருக்கு எழுதி கொடுக்கிறேன்னு சொல்றாரு, அல்லது அதை வேற விதமாக கையாளுகிறார் என்றால் இது பெரும் பாவமாக கருதப்படுகிறது. அதனால்தான் நமக்கு பள்ளிவாசல்கள், மதரசாக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த வக்ஃபுடைய அந்த சொத்து என்பது அது கொடுக்கப்பட்டு விட்டால் அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வினுடைய அந்த மார்க்கத்திற்கும் அது சொந்தமானதாக ஆகிவிடுகிறது. அதை முஃமினீன்கள், முஸ்லிமீன்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு மட்டும் அனுமதியை தவிர அதில் சொந்தம் கொண்டாடுவதற்கு இஸ்லாமியர்களுக்கு அது அனுமதி என்பது கிடையாது. எனக்கு சொந்தமானது என்று சொல்ல முடியாது. முஃமினீன்கள் அனைவருக்கும் சொந்தமானது வக்ஃப் சொத்து, இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் சொந்தமானது வக்ஃப் சொத்து. ஆட்சியாளர்களுக்கோ அல்லது நிர்வகிக்கக்கூடிய வக்ஃப் நிர்வாகத்தினருக்கோ அந்த சொத்து என்றும் சொந்தமாகாது. இது இஸ்லாமியருக்காக, முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்யப்படக்கூடியது. அதை அந்த வழியில் மட்டும்தான் செலவழிக்க வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதே போன்று வக்ஃப்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு கொடுப்பதுதான் வக்ஃப், மதரசாவுக்கு கொடுப்பது மட்டும்தான் வக்ஃப், வேற எதுவும் வக்ஃப் இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வக்ஃப் என்றால் பள்ளிவாசலுக்கு குர்ஆனை கொடுக்கிறாங்க, குர்ஆனை பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறாங்க, அதுவும் வக்ஃபுடைய சொத்து தான். அதை பள்ளிவாசலில் அமர்ந்து ஓதக்கூடியவர்களுக்கு மட்டும் அந்த குர்ஆன் சொந்தம்.
அங்கு ஓதிக்கொண்டு அங்கே வைத்துக் கொண்டு போயிடலாம், எடுத்து வச்சுட்டு குர்ஆனை வச்சுட்டு போயிடணும். அதை யாரும் எடுத்துக்கொண்டு போவதோ, அதை விற்பனை செய்வதோ, அதன் மீது சொந்தம் கொண்டாடுவதோ யாருக்கும் ஆகுமானதல்ல. அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃபிடுவது, மார்க்க போருக்காக செலவிடுவது, இதுவும் வக்ஃபில சேரும். ஒருத்தர் மார்க்க போர் நிறைவேறுவதற்காக, மார்க்க போருக்காக குதிரையை தானமாக வக்ஃப் செய்கின்றார், சிலர் கோவேரி கழுதையை தானமாக வக்ஃப் செய்கின்றார், சிலர் ஆயுதங்களை வக்ஃப் செய்கின்றார்கள் என்றால் அந்த மார்க்க போருக்கு மட்டும் அது பயன்படுத்தப்பட வேண்டியது. அன்பானவர்களே, அதே போன்று சிலர் ஏழைகள், விதவைகள், முடியாதவர்கள், அவர்களுக்கு இந்த செல்வத்தை பயன்படுத்துங்கள் என்று ஒரு வக்ஃபுடைய சொத்தாக கொடுத்து விடுகிறார். அந்த செல்வம் அவர்களுக்குத்தான் பயன்பட வேண்டும். ஏழைகள், விதவைகள், மிஸ்கீன்கள், முடியாதவர்கள், நோயாளிகள், அவர்களுக்குத்தான் அந்த செல்வம் பயன்படுத்த வேண்டும். வேறு யாருக்கும் பயன்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு மார்க்கம் வக்ஃபுடைய விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்றால், வக்ஃபு சொத்துக்கள் மிகவும் சரியாக வக்ஃபு செய்தவர்கள் எந்த நோக்கத்திற்காக வக்ஃபு செய்தார்களோ அதே நோக்கத்தில் பயன்பட வேண்டும். வேறு எந்த நோக்கத்தையும் பயன்படக்கூடாது. அதில் எல்லை மீறுதலோ, அபகரித்தலோ, கொள்ளையிடுதலோ, திருடுதலோ, அநீதியாக பயன்படுத்துவதோ அதனை இஸ்லாம் வெகுமையாக கண்டிக்கின்றது என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்னும் மார்க்கம் சொல்லுகின்றது, பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எந்த நோக்கத்திற்காக செல்வத்தை ஒன்று திரட்டினார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். எந்த நோக்கத்திற்காக அந்த செல்வம் ஒன்று கூட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை அந்த வக்ஃபு நிர்வகிக்கக்கூடியவர்கள் நிறைவேற்ற வேண்டும். லா யஹில்லு லில் காயிமி அலைஹா, அந்த நிர்வாகத்தினர்கள், வக்ஃபினுடைய நிர்வாகத்தினர்கள், அவர்களுக்கு அந்த வக்ஃபு சொத்தினுடைய அந்த செல்வம் ஹலாலாக என்றும் ஆகாது. நம்ம பள்ளிவாசலை நிர்வகிக்கிறோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், செல்வத்தை எப்படி வேணாலும் கையாளலாம் என்பது மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சிலருக்கு கடன் கொடுப்பது அல்லது அந்த பொருளை நம்மளை எடுத்து செலவழிப்பது, இதுவெல்லாம் மார்க்கம் தடை செய்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்படுகிறது, அந்த செல்வம் இருக்கிறது, அது ஒரு அமானிதத்தை போன்றது, அது பாதுகாக்கப்பட வேண்டியது. எந்த நோக்கத்திற்காக ஒன்று செலுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக தவிர வேறு எதற்காகவும் செலவழிக்க கூடாது. அது பாதுகாக்கப்பட வேண்டியது. ஏனென்றால் இது அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசல்களுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு விஷயம் மார்க்கத்தினுடைய அந்த வக்ஃபினுடைய சொத்தை சரியில்லாமல் நம்ம செலவழித்தோம் சொன்னா மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு சஹாபி போர்ல கலந்து கொண்டார். போர்ல ரொம்பவும் வீரம் தீரமாக செயல்பட்டு ஷஹீதானார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், கைபர் போர்ல இவர் ஷஹீதாகிட்டார், ரொம்ப வீர தீரமாக செயல்பட்டு ஷஹீதாகிட்டார் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் அந்த சஹாபியை உற்று பார்த்தார்கள். உற்று பார்த்து விட்டு சொன்னார்கள், இவர் நரகத்தில் இருக்கிறார். கைபர் போர்ல ஷஹீதானவர் எப்படிங்க நரகத்தில் இருக்கிறாரு? கைபர் போரினுடைய வெற்றியினுடைய சமயத்தில் கனிமத்து பொருட்கள் ஒன்று கட்டும் பொழுது ஒரு ஆடையை தனக்காக எடுத்து வைத்துக் கொண்டார். தனக்காக ஒரு ஆடையை எடுத்து வைத்துக் கொண்டார். அது பொது சொத்துல சேர்க்கணும். எந்த பொருள் எல்லாம் வெற்றியினுடைய பொருள் இருக்கிறதோ அது பொது சொத்துல சேர்க்கப்பட்டு நபி அவர்களால் பங்கிடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது கூடும். அவர் தனக்குன்னு ஒரு ஆடை எடுத்து வச்சுக்கிட்டார். அதனால நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஆடையின் காரணத்தினால் இவர் நரகத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்.
அன்பானவர்களே, அப்ப பொது சொத்தை கையாள்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்தியாவில் இருக்கிறது போன்று வேறு எந்த நாட்டிலையும் வக்ஃபுடைய சொத்து அந்த அளவுக்கு இல்லை. மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்களாக வக்ஃபு நிர்வாகம், அதாவது இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில். எந்த அளவுக்குன்னு சொன்னா 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொத்துக்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும் இந்தியாவில் மட்டும் 60,000 சொத்துக்கள் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கு இஸ்லாமியர்களுக்காக. அன்பானவர்களே, அதனுடைய மதிப்பு மட்டும் 1.25 லட்சம் கோடி என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இன்று அந்த சொத்தை சூறையாடுவதற்காக, அதில் தன்னுடைய கையாடலை செலுத்த வேண்டும் என்பதற்காக சமீபத்தில் வக்ஃபு திருத்த மசோதா என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள். அது வக்ஃபு திருத்த மசோதா இல்ல, வக்ஃபு திருட்டு மசோதா. அந்த மசோதா என்பது மிகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மசோதாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் அல்லாஹ் தஆலா அந்த மசோதாவில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு விடுவை தர வேண்டும். அந்த வக்ஃபு சொத்து என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. அதை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர்களை தவிர, ஈமான் உள்ளவர்களை தவிர வேற யாருக்கும் சொந்தமில்லை என்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஆட்சியாளர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதற்காக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 13ஆம் தேதி அன்று ஜமாஅத்துல் உலமாவினுடைய தலைமையில் அனைத்து முஸ்லிமீன்களும் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். அதற்காக நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய அந்த எதிர்ப்பையும் ஈமானுடைய அந்த உணர்வையும் நம் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா வக்ஃபு சொத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பாதுகாத்து அது நம்முடைய நிர்வாகத்தில் நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடியவர்களுடைய கரத்தில் அது செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.